ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. கலை நிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசிவன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் 62வது திருவிளையாடல் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் என்கின்ற திருவிளையாடலில் இருக்கின்றோம். பாண்டிய நாட்டில் அரிமர்த்தன பாண்டியனினுடைய மகன் ஜெகநாதன் அரசாட்சி செய்து வருகின்றான். அதற்கு பிறகு பல பாண்டிய மன்னர்கள் வருகின்றார்கள். அதில் ஒரு பாண்டிய மன்னனாக நின்றசீர் நெடுமாறன் என்ற கூன் பாண்டியன் ஒரு 10-12 பாண்டிய மன்னர்களுக்கு பிறகு கூன் பாண்டியன் என்ற நின்றசீர் நெடுமாற மன்னன் அரசாட்சி வருகின்றது. அந்த மன்னன் மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், படைபலம் உடையவன், தோள் வலிமை உடையவன். ஆகையினால் அவன் சேர நாட்டையும் சோழ நாட்டையும் படையெடுத்து வெற்றி கொள்கின்றான். சேர நாட்டு அரசன் பாண்டிய மன்னனுக்கு திரை செலுத்தி தன்னுடைய நாட்டை பெற்றுக்கொண்டு அரசாட்சி செய்து வருகின்றான். பாண்டியனுக்கு கட்டுப்பட்டு அரசாட்சி செய்து வருகின்றான். சோழ மன்னன் அறிவு மிகுதியினால் தன்னுடைய மகளாகிய மங்கையர்க்கரசியாரை பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்து பல சீர்வரிசைகளை கொடுத்து அனுப்பி வைக்கின்றான். இவ்வாறு பாண்டிய மன்னன் நேர்மையானபடி ஒரு அரசாட்சி செய்து வருகின்றான். ஆனால் அவனுடைய ஒரு தீவினையின் காரணமாக அவன் சமண சமயத்தில் சார்ந்து விடுகின்றான். சமண சமயத்தில் சார்ந்து விடுவதனால் பாண்டிய நாட்டில் சைவ சமயம் ஒரு கேள்விக்குறியாக அங்கு அமைகின்றது என்ற அளவில் சிந்தித்தோம். அந்த சமணர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் பற்றி சிந்தித்தோம். அந்த சமண சமயம் பரவியதன் காரணமாக அங்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நெறிகளெல்லாம் அதில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் துன்பப்பட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பித்தது. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று அந்த மக்களும் சமண சமயத்தை சார்ந்து இருக்க ஆரம்பிக்கின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அந்த சமணர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. பரிபடு தலையும் பாயின் உடுக்கையும் பாசி பல்லும் உரி பொதி கலனும் அத்தினாத்தி என்று உரைக்கும் நாவோ
அறிவழி உளம்போல் நாணற்று அழிந்த வெற்று அறையும் கொண்டு பொறிகடும் அணங்கு சூழ்த்தாங்கு அவன் இறை கொண்டது எங்கோ இந்த சமணர்கள் தலையில உள்ள முடிகளை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. அதான் பறிபடு தலையும், பறிக்கப்பட்ட அந்த முடிகளை உடைய முடியற்ற தலைகளை உடையவர்களாக இருக்கின்றார்கள். பாயின் உடுக்கையும், பாயவே நம்ம படுக்கக்கூடிய பாயையே அவர்கள் ஒரு ஆடை போல அணிந்து கொள்வார்கள். பாசிப்பல்லும், அதாவது தலைக்கு மேல அந்த உடம்புக்கு அந்த பாயை உடுக்கையாக அவர்கள் அணிந்து கொள்வார்கள். பாசிப்பல்லும், டெய்லி பல் தேய்க்க மாட்டாங்க. பல் தேய்க்காதனால அவங்க பல்லெல்லாம் பாசி பிடிச்சு போய் இருக்கும். அதனால பல் விளக்காததனால், தூய்மை செய்யாததனால் அந்த பாசி படிந்த பற்களை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். உரி பொதி கலனும், உரியில் பொதிந்து வைத்திருக்கக்கூடிய கமண்டலம், அந்த கமண்டலத்தை வைத்திருப்பார்கள். அதுக்கு இன்னொரு பேர் குண்டிகை அப்படின்னு பேரு. குண்டிகை கையர்களோடு சமன் சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீருன்னு சொல்றாருல, அந்த மாதிரி அதுக்கு ஒரு உரி மாதிரி வச்சிருந்து அதுல பொதிஞ்சு இந்த கமண்டலத்துல வச்சிருப்பாங்க, கமண்டலம் வச்சிருப்பாங்க. அத்தி நாத்தி என்று உரைக்கும் நாவும், அதாவது அவர்கள்ட்ட இறைவன் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா சமணர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, அத்தி நாத்தி அப்படின்னு அதுக்கு பதில் கூறுவார்கள். அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவன் உண்டுமாம் இல்லையுமாம் என்பது அதனுடைய பொருள். அப்ப இறைவன் இருப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அதற்கு பதிலாக அத்திநாத்தி அப்படின்னுட்டு உரைக்கக்கூடிய நாவை உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அறிவு அழி உளம்போல் நான் அற்று, அறிவினை இழந்த ஒரு உள்ளத்தை உடையவன், ஆடைகளெல்லாம் பைத்தியம் பிடிச்சவன் வச்சுக்கிடுங்களேன். அந்த பைத்தியம் பிடிச்சவன் ஆடையெல்லாம் அணிய மாட்டான். என்ன அப்படி அந்த அறிவினை இழந்த உள்ளத்தை உடையவர்களைப் போல வெட்கம் இல்லாமல், நான் அற்று வெட்கம் இல்லாமல், அழிந்த வெற்று அறையும் கொண்டு, அந்த இடுப்புக்கு கீழே ஆடை இல்லாத வெற்று அறை இடுப்பை கொண்டவர்களாக அவர்கள் திகம்பரர்களாக அவர்கள் தெரியக்கூடியவர்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னா, குறிகெடும் அணங்கு. குறிகெடும் அணங்குன்னா திருமகளுக்கு மூத்தவள். திருமகளுக்கு மூத்தவள்னா அந்த அம்மாவுக்கு பேர் மூதேவின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவுக்கு இன்னொரு பேர் தவ்வை அப்படின்னுட்டும் சொல்லுவாங்க. அந்த அம்மா தயவு இல்லைன்னா நம்ம ரொம்ப சீரழிஞ்சிருவோம். அந்த அம்மா தான் தூக்கத்துக்கு அதிபதி. தூக்கத்துக்கு அதிபதியாகி அந்த அம்மா துணை இல்லாட்டா எல்லாருக்குமே சிக்கல். அதனால அது வழிபடக்கூடிய ஒரு தெய்வம். அந்த மகாலட்சுமிக்கு மூத்தவள் தவ்வைன்னு சொல்லுவாங்க, மூதேவின்னு சொல்லுவாங்க. தூக்கத்துக்கு உரிய ஒரு அம்பிகை. அந்த குறிகெடும் அணங்கு, அணங்குன்னா பெண், இங்க குறிகெடும் அணங்குன்னா அந்த தவ்வை. அந்த ஒரு ஊர்ல அந்த தவ்வை மூதேவி சூழ்ந்து அங்க தங்கி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதாவது அந்த அம்மாவுடைய தயவு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் நமக்கு தேவை. ஆனா 24 மணி நேரமும் தூங்கிக்கிட்டே இருந்தா அது நோய் தான் கொடுக்கும். அப்படி அந்த மூதேவி
ஆகிய அந்த தாய், தவ்வை ஆகிய அந்த தாய் மதுரையை சூழ்ந்து தங்கிக் கொண்டே இருப்பதைப் போல இந்த அமன் இறை கொண்டது எங்கும். இந்த சமணர்கள் அங்கே தங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப இந்த சமணர்கள் மூதேவிக்கு சமமானவர்கள் அப்படின்ட்டு இதுல சொல்கின்றார்கள். அடுத்த பாடல், சில கோயில்கள்ல அந்த தவ்வை அம்மைக்கும் சன்னதிகள்லாம் இருக்கு, சில கோயில்கள்ல இருக்கு அந்த அம்பிகை. அருந்தமிழ் பாண்டி வேந்தற்கு உறுதியாய் ஆக்கம் செய்யும் மருந்தினில் சிறந்த கற்பின் மங்கையர்க்கரசியாரும் பெருந்தகை அமைச்சும் நீரில் உழைத்தன்றி பிறங்க பேரு தரும் திரு நீரு இடாராய் சிவனடி சார்பில் நின்றார். அருந்தமிழ் பாண்டி வேந்தற்கு, அந்த அருமையான தமிழுக்கே உரிய பாண்டி நாடு, சங்கம் வளர்த்த பாண்டி நாடு, தமிழுக்கு சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த பாண்டி நாடு. சுவாமியே சொக்கநாதரே சங்கப்புலவராக தமிழை வளர்த்த பாண்டி நாடு. அந்த பாண்டிய நாட்டின் வேந்தற்கு, அந்த பூன் பாண்டியனுக்கு உறுதியாய் ஆக்கம் செய்யும், உறுதியாக அவனோடு கூடவே கடைசி வரைக்கும் இருந்து அவனுக்கு பற்றுக்கோடாக நின்று அவனுக்கு நன்மை, ஆக்கம்னா நன்மை, வீடு பேரு. அப்போ அவனுக்கு வீடு பேரு பெற்று தருவதற்காகவே மருந்தாக, மருந்தை விட சிறந்த ஒரு தன்மை வாய்ந்த கற்புக்குரிய மங்கையர்க்கரசியார், அதாவது கற்புக்கே இலக்கணமான மங்கையர்க்கரசியார் அவர்கள் அந்த பிறவி பெரும்பிணியை நீக்கக்கூடிய மருந்து, அந்த மருந்தை விட சிறந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஏன்னா பாண்டிய நாட்டில் சைவ சமயத்தை நிலைநிறுத்தியவர்கள், திருநீற்றை நிலைநிறுத்தியவர்கள், உருத்திராக்கத்தை நிலைநிறுத்தியவர்கள். ஆகையினால் அந்த பாண்டிய மன்னனுக்கு பற்றுக்கோடாக நின்று கொண்டு அவனுக்கு நன்மையும் வீடு பேற்றையும் செய்வதற்காகவே காத்து கொண்டு இருக்கக்கூடிய மருந்துகளிலெல்லாம் மேலான சிறந்த மருந்தாக இருக்கக்கூடிய கற்புடைய அந்த மங்கையர்க்கரசியாரும் அப்படின்னு மங்கையர்க்கரசியாருக்கு அடைமொழி கொடுக்கிறார். ஏன்னா மங்கையர்க்கரசியார் இல்லைன்னா பாண்டிய மன்னன் சைவ சமயத்துக்கு வந்திருக்க மாட்டான். அதனாலதான் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறார். அந்த மங்கையர்க்கரசியாரும் பெருந்தகை அமைச்சும், அந்த பெரிய தகுதி உடைய, எல்லா விதமான பெரிய தகுதிகளையும் உடைய அமைச்சராகிய குலச்சிறை நாயனாரும், இவங்க தினந்தோறும் திருநீரு பூசக்கூடிய அனுஷ்டானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அப்போ நல்ல திருநீற்ற தண்ணியில குழைச்சு பூசுனா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். சும்மா அப்படி லேசா இந்த திருநீரை எடுத்து கையில் எடுத்துட்டு நம்ம உத்தூளமாக பூசணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சிடும், வேர்வைப்பட்டு அழிஞ்சிடும். ஆனால் இவங்களுக்கு தண்ணீரில் குழைச்சி பூசதுக்கு பயம். ஏன்னா மன்னன் மாற்று சமயத்தில் உள்ளவனாக இருக்கிறான். அதனால தண்ணீரில் குழைச்சி பூசாமல்
லேசா அப்படியே சுவாமி அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு, பூசியும் பூசாமலும் அப்படி அவர்கள் அந்த அனுஷ்டானங்களை செய்து வருகின்றார்கள். யாரு? மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும். நீரில் குழைத்து அன்றி, தன் திருநீற்றை தண்ணீரில் குழைத்து அன்றி பிறங்க பேறு தரும், நல்ல ஒளி பொருந்திய பேறுகளை எல்லாம், எல்லா செல்வங்களையும் தரக்கூடிய அந்த திருநீரு இடாரால், அந்த திருநீற்றை தண்ணீர்ல குழைச்சு பூசாம அவங்க அப்படி லேசா பூசிக்கிடுதாங்க. அது சிவன் அடிச்சார்பில் நின்றார். அதே நேரத்தில் சிவபெருமானினுடைய திருவடியை சார்ந்து அவர்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ திருநீர்ல பூசி அந்த தண்ணீர்ல குழைச்சி அந்த திருநீரை இட்டா அது நல்ல பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் அழியாமலும் இருக்கும் அது. ஆனா அப்படி அழியாமல் இருக்கும்போது அதை பார்த்து மன்னனுக்கு கோபம் வந்துருமோ, தன்னுடைய கணவனுக்கு கோபம் வந்துருமோ அப்படிங்கிறதுனால தண்ணீர்ல குழைச்சி பூசாமல் லேசா அப்படியே பூசிக்கொண்டு தங்களுடைய அனுஷ்டானத்தை செய்து கொண்டு, அதே நேரத்தில் சிவபெருமானினுடைய திருவடியை விட்டு பிரியாமல் அந்த சிவபெருமானினுடைய திருவடியை சார்ந்தே அவர்கள் இருவரும் இருந்து கொண்டு வருகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு கஷ்டகாலம் பாருங்க. அதாவது எல்லா பேற்றினை அளிக்கும் திருநீற்றினை நீரில் குழைத்து வெளியில் தோன்றா வண்ணம் இடுதலே அன்றி வெளியில் தோன்றுமாறு இடாதவராய் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இப்போ வெளியில தெரியக்கூடிய பாகங்க திருநீர்ல குழைச்சு பூசுதாங்களாம், வெளியில தெரியக்கூடிய பாகங்கள்ல அப்படி லேசா பூசிக்கிட்டுதாங்க, வெளியில தெரியக்கூடாத பாகத்துல நல்ல அந்த திருநீரை தண்ணீரை குழைச்சு பூசிக்கிட்டுதாங்க. இப்போ மார்பகங்கள் வயிற்று பக்கம் இங்கெல்லாம் பூசும்போது நல்லா பூசிக்கிட்டுதாங்க. நெத்தியில இது பண்ணும்போது லேசா அப்படி தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசா திருநீரை பூசிக்கிட்டுதாங்க. இப்படி அவங்க கையில இந்த மேற்பக்கம்லாம் வெளியே தெரியாது, ஏன்னா சட்டை போடுவாங்க. ஆனா இந்த விரல் இருக்கக்கூடிய பக்கத்துல சட்டை இருக்காது, அப்ப தெரியும். அந்த இடத்துல நல்ல லேசா பூசிக்கிட்டு அந்த உடம்பு மறைக்கப்பட்ட இடங்கள்ல எல்லாம் நல்ல திருநீரை பூசிக்கிட்டாங்க. இப்படி அவர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய இடங்களில் அந்த திருநீற்றை சிறிதளவு பூசியும், கண்ணுக்கு தெரியாத துணிகளால் மறைக்கப்பட்ட இடங்களில் நன்றாக அந்த திருநீற்றை பூசியும் அவர்கள் தங்களுடைய அனுஷ்டானத்தில் இப்படி இருந்து வருகின்றார்கள். மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும். இத சம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி பதியத்துல சொல்றாங்க. முத்தின்தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க திருநீற்ற மார்புல நல்லா பூசிக்கிட்டாங்க. ஏன்னா அது சட்டை போட்டிருப்பாங்க. அப்ப நெத்தியில எல்லாம் லேசா ஒரு இதுக்கு வச்சிருக்குவாங்க. பாண்டி நாட்டில் பூன்பாண்டியன் சமண சமயத்தை சார்ந்து இருக்கின்றான். அந்த சமணர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தலையில் இருக்கக்கூடிய முடிகளை பறித்து அந்த முடிகளை பீத்து பீத்து எடுக்கக்கூடியவர்கள். மேலும் பாயையே உடையாக கொண்டு உடம்பில் போர்த்தி கொள்ளக்கூடியவர்கள். பல நாள் பல் விளக்காமல் இருந்ததனால் அவர்களுடைய பற்கள் எல்லாம் பாசி படர்ந்து இருக்கக்கூடிய பாசிப்பல்லை உடையவர்கள். அவர்கள் கையில் எப்பொழுதும் ஒரு கமண்டலம் இருக்கும். அந்த கமண்டலத்தை ஒரு உரியில் பொதிந்து தொங்கவிட்டு கொண்டு இருப்பார்கள். அவர்கள் அத்திநாத்தி என்று அவருடைய தத்துவத்தை உரைக்கக்கூடிய நாவை உடையவர்களாக இருப்பார்கள். அத்திநாத்தி என்றால் இறைவன் உண்டா என்ற கேள்விக்கு சமணர்கள் அத்திநாத்தி என்று விடை கூறுவர். இறைவன் உண்டுமாம் இல்லையுமாம் என்பது அதனுடைய பொருளாக இறை இருப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அறிவினை இழந்த உள்ளத்தை உடையவர்கள், ஓரளவுக்கு அதற்கு
சமமான இலக்கணம் கூற வேண்டும் என்றால் பைத்தியம் பிடித்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் வெட்கம் இல்லாமல், வெட்கம் அழிந்து போய், அவர்கள் அந்த பைத்தியம் போன்றவர்கள் எப்படி இடுப்பில் ஆடை அணியாமல் அவர்கள் திகம்பரர்களாக இருப்பார்களோ, அதுபோல இந்த சமணர்களும் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல இடுப்பில் ஆடை அணியாமல் அவர்கள் திகம்பரர்களாக திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். மதுரை மாநகரம் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் மூதேவி தங்கி கொண்டு இருப்பதைப் போல இருக்கின்றது. குறிகடும் அணங்கு என்றால் திருமகட்கு மூத்தவள் என்று பொருள். அவளை தவ்வை என்று கூறுவார்கள், மூதேவி என்று கூறுவார்கள். அந்த மூதேவி என்பவள் தூக்கத்திற்கு உரிய ஒரு தாய். அந்த ஒரு நாளைக்கு 1/3 பகுதி நேரம்தான் நாம் அந்த தேவியினுடைய துணை நமக்கு வேண்டும். மற்ற நேரங்களிலெல்லாம் நாம் தூங்கி கொண்டு இருந்தால் அது சிறப்பாக அமையாது. அந்த மூதேவியானவள் மதுரை மாநகரத்தில் தங்கி மதுரை மாநகரத்தை சூழ்ந்து அந்த மதுரை மாநகரத்திலேயே தங்கி இருப்பது போல இந்த சமணர்களும் அந்த மதுரை மாநகரத்தில் இப்பொழுது தங்கி கொண்டு எங்கு பார்த்தாலும் அவர்கள் மூதேவியைப் போல திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அருமையான தமிழுக்கு தொண்டு செய்த அந்த பாண்டி மண்டலம், அந்த பாண்டி மண்டலத்துக்கு வேந்தனாக இருக்கக்கூடிய கூன் பாண்டியனுக்கு பற்றுக்கோடாக அவனுடைய வாழ்க்கையில் உறுதியாக நின்று கொண்டு அவனுக்கு நன்மையும் வீடு பேரும் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மங்கையர்க்கரசியார் அவர்கள் மருந்திலெல்லாம் சிறந்த மருந்தாக பாண்டிய மன்னனுக்கு இருக்கின்றார்கள். மேலும் கற்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய அந்த மங்கையர்க்கரசியாரும் பெரிய தகுதி உடைய குலச்சிறை நாயனார் என்ற அமைச்சரும் அந்த பாண்டி மண்டலத்தில் சைவ சமயத்தை சார்ந்து சொக்கநாத பெருமானை, அங்கேற்கண்ணி அம்மையை வழிபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த திருநீற்றை தண்ணீரில் குழைத்து வெளியே தெரியக்கூடிய உடம்பில் வெளியே தெரியக்கூடிய பாகங்களில் சிறிதளவு பூசி, வெளியே தெரியக்கூடாத சட்டை துணி போன்ற இடவற்றால் மறைக்கக்கூடிய இடங்களில் அந்த திருநீற்றை நன்றாக பூசி, அவர்கள் இவ்வாறு அந்த திருநீற்றை பூசியும் பூசாமலும் தங்களுடைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். எல்லா பேற்றினை அழிக்கும் அந்த திருநீற்றினை நீரில் குழைத்து வெளியில் தோன்றாவண்ணம் இடுதலை அன்றி வெளியில் தோன்றுமாறு இடாதவராய் அவர்கள் அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு வருகின்றார்கள். இப்படி அவர்கள் திருநீற்றை பூசியும் பூசாமலும் இருந்தாலும் சிவபெருமானினுடைய திருவடியை சார்ந்து அந்த திருவடியை பிரியாமல் அந்த இருவரும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். பொய்யுரை பிதற்றும் இந்த புன்சமன் களை கட்டு ஈண்டு மெய்யுரை வேத நீதி வியன் பயிர் தலை செய்து ஓங்க செய்யுணர் எவரோ என்று சிந்தையில் கவலை பூண்டு நையுணர் ஆகி கூடல் நாதனை வணங்க போனார். இந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் சொக்கநாத பெருமானை வணங்கச் செல்கின்றார்கள். வணங்கச் செல்லும் போதே அவர்களுடைய சிந்தையில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கு இந்த பாண்டி மண்டலம் சைவ சமயத்தை தழுவப் போகின்றதோ என்ற கவலை அவர்கள் இருவரிடத்திலும் இருக்கின்றது. பொய்யுரை பிதற்றும் பொய்யான தத்துவங்களை
பிதற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த புன்சமன், இந்த புல்லிய நெறிகளை உடைய கீழான ஒரு தத்துவத்திற்கு அடைபடாத, தத்துவத்திற்கு உட்படாத ஒரு நெறிகளை உடைய சமணர்கள், அளவைக்கு கட்டுப்படாத தத்துவங்களை உடைய சமணர்கள். அந்த சமணர்களாகிய களையினை பிடுங்கி, களை போல நல்ல நெல் வளர்ந்துருக்கும், அதுக்கு நடுவில் இந்த களையும் வளர்ந்து அதுதான் நெல்லை விட அது பெருசாக வளர்ந்து நிற்கும். நான் தான் களைன்னுட்டு காமிக்க. அந்த களைகளை பிடுங்கி, சமணமாகிய களையை பிடுங்கி ஈண்டு மெய்யுரை வேத நீதி, இந்த ஈண்டுனா இந்த மதுரை மாநகரத்தில், இந்த பாண்டி மண்டலத்தில் உண்மையை உரைக்கக்கூடிய வேதமாகிய அந்த நீதியாகிய அந்த சிறந்த பயிர், வியன்னா சிறந்த, அந்த சிறந்த பயிரானது தலையெடுத்து வளரச் செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மையை உடையவர் யாரோ, அதாவது ஒரு நல்ல அருள் பெற்றவர் ஒருவரால் தான் இந்த சமண சமயத்தை வீழ்த்தி சைவ சமயத்தை நிலைநாட்ட முடியும். அதுபோல இந்த சைவ சமயம் என்கின்ற பயிரை தலை செய்து, அப்படின்னா தலையெடுத்து ஓங்க, பயிர் நன்கு வளருமாறு செய்யுனர், செய்யக்கூடியவர் எவரோ என்று, யார் இந்த பாண்டி மண்டலத்தை திருத்த போறாங்க அப்படிங்கிற கவலை அந்த மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சிறை நாயனாரினுடைய சிந்தையிலும் அந்த கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தையில் கவலை பூண்டு தங்களுடைய சிந்தையில் இந்த பாண்டி மண்டலம் என்றைக்கு சைவ சமயத்திற்கு மாறப்போகின்றது என்ற கவலையை வைத்து கொண்டு நையுணராகி, இந்த கவலையினால் துன்பப்படுபவர்களாக ஆகிக்கொண்டு அந்த கூடல் நாதனை வணங்க போனார். அந்த கூடல் மாநகரத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை வணங்குவதற்கு அந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் இப்பொழுது கோவிலுக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அப்போ வேத நீதிங்கிறது தான் நெல் பயிர். சமணர்கள் அப்படிங்கிறது, சமண சமயம் அந்த நெல் பயிருக்கு இடையில வளர்ந்திருக்கக்கூடிய களை. அந்த சமண சமயமாகிய களையை பிடுங்கிட்டா வேத நீதி அந்த பயிர் நன்கு வளரும் அப்படின்னுட்டு இதுல சொல்ல வருகிறார். அதான் இதுல அப்பர் சுவாமிகளும் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, மெய்மையாம் உழவை செய்து விருப்பனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு மெய்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. பொய்மையாம் களையை வாங்கி, அப்படி பொய்யான தத்துவங்களை உடைய சமணர்கள் களை போன்று இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார். பேதுற்ற முனிவர்க்கு அன்று பெருமறை விளக்கம் செய்த செய்திங்கிறத செய்தன்னு மாத்திக்கிறாங்க. பெருமறை விளக்கம் செய்த வேதத்தின் பொருளே இந்த வெஞ்சமன் வலையில் பட்டு போதத்தை இழந்த வேந்தன் பொந்தியை மீட்டு இப்போது உன் பாதத்தில் அடிமை கொள்வாய்,
என்று அடி பணியும் எல்லை பேதுற்ற முனிவர்க்கு பொருள் தெரியாது மயங்கிய முனிவர்கள், அந்த முனிவர்கள் சனகாதி முனிவர்கள், அந்த முனிவர்களுக்கு அன்று பெருமறை விளக்கம் செய்த அந்த மிகப்பெரிய வேதங்களுக்கெல்லாம் விளக்க உரை கொடுத்த அந்த முனிவர்களுக்கு விளக்க உரை கொடுத்த வேதத்தின் பொருளே, வேதத்துக்கு பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானே. சொக்கநாதர் சன்னதியில போய் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் வேண்டுகின்றார்கள், வேதத்தின் பொருளே அப்படின்னு. சிவபெருமானே, நீ எப்படிப்பட்டவன்? பொருள் தெரியாது மயங்கிய முனிவர்களுக்கு நீ அன்று அந்த மிகப்பெரிய வேதங்களுக்கு விளக்கத்தை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொன்ன தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானே. இந்த வெஞ்சமன் வலையில் பட்டு, இந்த கொடிய, வெம்ன கொடியன்னு அர்த்தம், இந்த கொடிய சமணர்களினுடைய வலையில் இந்த பாண்டிய மன்னன் என்னுடைய கணவன் அகப்பட்டு கொண்டு, வலையில் அகப்பட்டு கொண்டு போதத்தை இழந்த வேந்தன், அந்த அறிவை இழந்த இந்த அரசன். வேந்தன்னா அரசன், பூன்பாண்டியன். போதம்னா அறிவு. அந்த அரசனினுடைய புத்தியை மீட்டு, அந்த அரசனினுடைய புத்தியை அந்த சமணர்களிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து, இப்போது அந்த புத்தியை இப்போதே, அதாவது எனக்கு இப்பமே அதை செய்து முடிப்பாயாக அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டுகின்றார். அதான் இப்போது அப்படின்னா இப்போதே அப்படின்னு எடுத்துக்கிடணும். உன் பாதத்தில் அடிமை கொள்வாய், அந்த வேந்தனை உன்னுடைய பாதத்தின் கீழ் அடிமையாக ஏற்றுக்கொள்வாய் என்று அந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் சொக்கநாத பெருமானினுடைய திருவடிகளை அவர்கள் பணியக்கூடிய அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்றார். எல்லைன்னா அந்த நேரத்தில் அர்த்தம். அப்போ இதுல பேசாம சாமிகிட்ட போய் என்னுடைய கணவனை மீட்டுத்தான்னு சொல்லி கேட்டுக்க வேண்டியதான அந்த அம்மா. வேந்தன் சொல்றார். அப்போ கணவன் இருக்கக்கூடிய சீர்ல இல்லை அப்படின்னா அப்படித்தான். அந்த கணவன் இருக்கக்கூடிய சீர்ல இருந்தா தான் அவனுக்கு எல்லா மதிப்பும். அத நல்ல நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா சம்பந்த பெருமானே அப்படித்தான் முதல் பாடல்ல சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கணவன் சிறப்பாக இருந்தா இன்னாருடைய மனைவி அப்படின்பாங்க. கணவன் சிறப்பாக இல்லைன்னா அவங்க அவங்க மகள்லா இவங்க அப்படின்னுட்டு பிறந்த வீட்டு பெருமையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சம்பந்தர் அதுக்கு நல்ல அழகா எடுத்து சொல்றாரு. அதிகாலையில மதுரைக்கு வாராங்க, கோபுரம் தெரியுது, பாடுதாங்க. மங்கையர்க்கரசி வழவர்கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னுடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே. உலக வழக்க அப்படியே சம்பந்தர் எடுத்து சொல்றார். மங்கையர்க்கரசி அந்த அம்மா பேரை சொல்லிட்டாங்க. வளவர்கோன் பாவை அப்படிங்கிறாங்க. பாண்டி நாட்டில் வந்து என்ன சொல்லணும்? பாண்டியனின் பட்டத்தரசின்னு முதல்ல சொல்லணும். என்ன சொல்றாரு? கணவன் சீரா இல்லை, அதனால வளவர்கோன் பாவை, சோழ மன்னனின் மகள், பிறந்த வீட்டு பெருமை. ஏன்னா சோழன் வந்து சோழர்களும் கடைசி வரைக்கும் சைவ சமயத்தை விட்டு மாறும். அதான் வளவர்கோன் பாவை, சோழ மன்னனினுடைய மகள். அதுக்கப்புறமும் பாண்டியனை சொல்லல, வரிவளை கை மடமானி. அந்த பெண் வந்து மங்களமானவள், அழகிய வளையல்களை அணிந்த கைகளை உடைய மான் போன்ற பார்வையை உடையவர்கள்.
பங்கைய செல்வி மகாலட்சுமியை போன்றவர்கள். பங்கைய செல்வி பாண்டிமா, அதுக்கப்புறம்தான் சொல்றாரு பாண்டிமாதேவி. கணவன் சீராக இல்லைன்னா பிறந்த வீட்டு பெருமையை வச்சுதான் இன்னார் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் சீராக இருந்தா இன்னார் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாண்டிமாதேவிங்கிறது பின்னால்தான் வருது. பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் வர்ற அந்த அம்மையார் பணி செய்கின்றார்கள் அப்படின்ட்டு இது உலக வழக்கு. இந்த உலக வழக்கு அப்படியே சம்பந்தரும் எடுத்து காட்டுறார். அதே மாதிரி தன்னுடைய கணவன் சமண சமயத்தை சார்ந்ததுனால அவனை அரசன்னு தான் சொல்றான் அந்த அம்மா. என்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லாம சுவாமிகிட்ட போய் வேண்டுகின்றார்கள். அந்த வேந்தன் அவனுடைய புத்தியை மீட்டு கொண்டு உன்னுடைய பாதத்தில் அந்த புத்தியை வைத்து உனக்கு அடிமையாக நீ என்றைக்கு ஆட்கப் போகின்றாய் அப்படின்ட்டு அந்த பாண்டி நாட்டு அரசனை என்றைக்கு அந்த சைவ சமயத்தை தழுவக்கூடியவனாக மாற்றப் போகின்றாய் அப்படின்னுட்டு அந்த அம்மா கேட்கிறாங்க. மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்வதற்கு கோயிலுக்குள் செல்கின்றார்கள். செல்லும் போதே அவர்கள் ஒரு கவலையோடு செல்கின்றார்கள். இந்த பொய்யான தத்துவங்களை உரைத்து கொண்டு பிதற்றி கொண்டு திரியக்கூடிய இந்த புல்லிய சமணர்களாகிய இவர்கள் நல்ல நெல் பயிருக்கு நடுவில் வளர்ந்த களைகளைப் போல இருக்கின்றார்கள். இந்த களைகளை, நெற்பயிருக்கு இடைஞ்சல் தரக்கூடிய இந்த களைகளை பிடுங்கி ஈண்டு இந்த மதுரை மாநகரத்தில் உண்மையை உரைக்கக்கூடிய வேத நீதி என்கின்ற அந்த சிறந்த பயிர் நன்கு வளர்ந்து அது தலையெடுத்து அது ஓங்க செய்யக்கூடிய அந்த சைவ பயிரை வளர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்த சிவனருள் பெற்றவர்கள் யார் இங்கு அந்த செயலை செய்ய போகின்றார்கள் என்று அந்த இருவரினுடைய சிந்தையில் இப்படிப்பட்ட கவலை ஏற்பட்டு கொண்டு அவர்கள் அந்த கவலையின் காரணமாக துன்பப்பட்டு கொண்டு அந்த கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய நாதனாகிய சொக்கநாத பெருமானை மங்கையர்க்கண்ணியம்மையை அவர்கள் வணங்கச் செல்கின்றார்கள். அந்த பொருள் தெரியாது சொக்கநாத பெருமான் முன்னிலையில் அந்த இருவரும் சொக்கநாத பெருமானை புகழ்ந்து அவர்கள் சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றார்கள். பொருள் தெரியாது மயங்கிய முனிவர்கள், சனகாதி முனிவர்கள் 4 பேருக்கும் அன்றைய தினம் நீ அந்த தட்சிணாமூர்த்தியாக இருந்து மிகப்பெரிய வேதங்களுக்கு விளக்கம் செய்து அவர்களுக்கு அந்த வேத பொருளை எல்லாம் விளக்கினாய். அந்த வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே, இந்த கொடிய சமணர்கள் என்கின்ற இவர்களுடைய கொடிய வலையில் பட்டு இந்த பாண்டி நாட்டினுடைய வேந்தனாகிய என்னுடைய கணவன் அறிவை இழந்து இருக்கின்றான். இந்த வேந்தன் அவனுடைய அந்த அரசனினுடைய புத்தியை மீட்டு அந்த சமணர்களினுடைய வலையிலிருந்து மீட்டு கொண்டு இப்பொழுதே உன்னுடைய பாதத்தில் அந்த வேந்தன் உனக்கு அடிமையாக இருக்குமாறு நீ என்றைக்கு திருவருள் புரிவாய் என்று அந்த சொக்கநாத பெருமானை வேண்டிக் கொண்டு அந்த பெருமானினுடைய திருவடியை பணிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி பணிந்து கொண்டு இருக்கின்றார்கள் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. வேதியன் ஒருவன் கண்டீ வேடமும் பூண்டோன் மெய்யில் போதியன் புண்டரீக புறத்தினும் போந்தோன் கூடல் ஆதியை பணிவான் வந்தான்
நீதி அமைச்சர் ஏறும் நேர்வட அவனை நோக்கா இவர்கள் இப்படி சொக்கநாத பெருமானை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வேதியன், ஒரு வேதிய துறவி, அந்தன துறவி வருகின்றார். அந்த வேதியன் ஒருவன் எப்படி இருக்கின்றான்? கண்டி பூண்டோன். கண்டினா உருத்திராக்கம் அணிந்தவன். வேடமும் பூண்டோன், சிவவேடம் தரித்து இருக்கின்றான் அவன். மெய்யில் போதியன், உடம்புல திருநீரை பூசியவனாக அவன் இருக்கின்றான். புண்டரீகபுரத்தினும் போந்தோன். புண்டரீகபுரம்னா சிதம்பரம்னு அர்த்தம். சிதம்பரத்துக்கு இன்னொரு பேரு அந்த புண்டரீகபுரம் அப்படின்னுட்டு அதற்கு பேரு. அதாவது இதயஸ்தானம். இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே அப்படின்னு திருப்புகள்ல வரும். அந்த இதய தாமரையாகிய அந்த ஊர், அந்த ஊரில் கமலபுரம், கமலாபுரம் அப்படின்ட்டுலாம் அதற்கு பெயர் சிதம்பரத்துக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் இதயஸ்தானமாக இருக்கக்கூடியது சிதம்பரம். அந்த சிதம்பரத்திலிருந்து போந்தோன் எங்கு வந்திருக்கின்றான்? மதுரை மாநகரத்திற்கு வந்திருக்கின்றான். கூடல் ஆதியை பணிவான் வந்தான். கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய, மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆதியாக இருக்கக்கூடியவன், முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி, சொக்கநாத பெருமானுக்கு அடைமொழி நாவுக்கரசு பெருமான் கொடுப்பாங்க. அப்படி அந்த ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை பணியும் பொருட்டு, பணிவான் அப்படின்னா பணியும் பொருட்டு. சில இடங்கள்ல வான், பான், பாக்கு அப்படின்னுட்டு வார்த்தைகள் வந்தா பொருட்டுன்னு அர்த்தம் எடுக்கணும். பணிவான் அப்படின்னா பணியும் பொருட்டு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அப்படி பணியும் பொருட்டு அந்த அந்தணன் வந்தான். அங்கே மதுரை மாநகரத்திற்கு வந்தான். இப்போ மங்கையர்க்கரசியாரும் நீதி அமைச்சராக நீதியை நிலைநாட்டுவதில் சிங்கம் போன்று, ஏறுனா சிங்கம், சிங்கம் போன்று இருக்கக்கூடிய குலைச்சிறை நாயனாரும் அந்த வேதியனை நேருக்கு நேர் அவரை பார்க்கின்றார்கள். அந்த இருவரும், அதாவது புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும்னா யாரு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அதே மாதிரி இவர்கள் இருவரும் தினந்தோறும் சாமியை கும்பிட போறதுனால யார் யார் வருவாங்க என்னன்னு தெரியும். இது ஒரு புதுசா ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னுட்டு, அதுவும் நல்ல சிவனடியாரா இருக்காரு அப்படின்னுட்டு அவரை நேருக்கு நேர் அவர்கள் இருவரும் பார்க்கின்றார்கள் அந்த அந்தணனை. நந்தகோபன் தன்னுடைய மகனுக்கு கிருஷ்ணனுக்கு திருநீர் தான் பூசுகிறார் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்படும். அந்த திருநீருக்கு அவங்க என்ன பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கோமய சூரணம். திருநீருக்கு என்ன பேரு? கோமய சூரணம். கோமயம்னா பசுஞ்சானம், அதை எரித்து சூரணமாக பண்ணியிருக்காங்க. திருநீருக்கு இன்னொரு பேர், நல்ல அருமையான பேர் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இதை பெரிய புராணத்தில் பேசியிருக்கிறேன். பெரிய புராணத்தில் இந்த கோமய அந்த வரலாறு வரும்போது பேசியிருக்கிறேன். அந்த கோமய சூரணத்தை தன்னுடைய மகனாகிய அந்த கண்ணனுக்கு பூசினாராம். அப்போ இந்த நாமம் விடுறதெல்லாம் பின்னால வந்தது தான். ரெண்டாவது, ராமாயணம் மகாபாரதத்தில் உள்ளவங்க எல்லாருமே நித்தியப்படி சிவபூஜை பண்ணக்கூடியவங்க. சிவபூஜை பண்ணும்போது அவங்க திருநீர் தான் பூசி ஆகணும். அதனால அந்த திருநீருக்கு அதில் விஷ்ணு புராணத்தில் கோமய சூரணம்னுட்டு அதுக்கு கொடுத்துருக்காங்க.
எங்கு இருந்து அந்த நாளிரு வந்த நீர் என்றார் ஆய்ந்த புங்கவன் சென்னி பொன்னி நாட்டினும் போந்தேன் என்றான் அங்கவர் அங்கு உண்டான புதுமை யாது அறிதிர் என்றார் சங்கரர்க்கு அன்பு பூண்டோன் உண்டு என சாற்றுகின்றான். நம்மாள் பெரியாழ்வார், அதாவது ஸ்ரீலிபுத்தூர்ல இருக்கக்கூடியவங்க, ஆண்டாளம்மைக்கு தகப்பனார். அவங்களும் அந்த கண்ணனை பற்றி ஒரு பதிகம் பாடும்போது காப்பிடவாராயின்னு தான் சொல்றாங்க. காப்புன்னா திருநீரைத்தான் குறிக்கும். காப்பிடவாராய் அப்படின்னுட்டே ஒரு பதிகம் பாடுறாங்க அவங்க. எங்கு இருந்து அந்த நாளில் வந்த நீர் என்றார். உடனே அந்த அந்தணரை பார்த்து கேட்க அந்த மந்திரியார் கேட்கின்றார்கள். ஏன்னா அரசியார் கேட்க மாட்டாங்க, அவங்க கூட நிற்பாங்க. மந்திரி தான் முதல்ல கேட்பாங்க. நீங்க எங்கே இருந்து வந்திருக்கின்றீர்கள் அந்தணரே? வந்த நீர், இதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல். அந்த வந்தீர்கள் அப்படிங்கிறது தான் வந்த நீர் என்றார். எங்கிருந்து அந்தணரே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கின்றார்கள். உடனே அதற்கு அந்த அந்தணன் பதில் கூறுகின்றார். ஆய்ந்த புங்கவன். அந்த அந்தணன் எப்படிப்பட்டவன்? புங்கவன் அப்படின்னா தூய்மையானவன் அர்த்தம். ஆய்ந்த அப்படின்னா வேதங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதனால் தூய்மையானவன். அப்ப வேதம் படித்த அந்தணன் அர்த்தம். அந்த வேதம் படித்த தூயவனாகிய அந்த அந்தணன் சென்னி பொன்னி நாட்டினும் போந்தேன் என்றான். சென்னி அப்படின்னா சோழன் அர்த்தம். சோழனுக்கு பட்ட பேர் அனபாய சென்னியான் அப்படின்ட்டுலாம் பேர். என்ன சென்னி வளவன் அப்படின்ட்டுலாம் அவனுக்கு பேர். ஏன்னா தலைக்கு பேர் தான் சென்னின்னு பேர். அவர்கள் தலையாயவர்கள், அதனால அந்த பட்ட பேர் அவர்களுக்கு. அந்த சோழ நாட்டுக்கு உரிய, சோழனுக்கு உரிய, சென்னினா சோழன், சோழ மன்னனுக்குரிய பொன்னி நதி, அந்த பொன்னி நதி பாயக்கூடிய நாட்டிலிருந்து நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னுட்டு பதில் கூறுகின்றான். அப்போ பொன்னி நாடுன்னா சோழ நாடுன்னு அர்த்தம். அந்த சோழ நாட்டிலிருந்து நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த அந்தணன் பதில் கூறுகின்றான். அங்கு உண்டான புதுமையாது அறைதீர் என்றார். உடனே அந்த குலச்சிறை நாயனார் ரொம்ப சந்தோஷம், நீங்க அங்க இப்பொழுது என்ன புதுமையான, அங்கு நடக்கக்கூடிய புதுமையான ஒரு செய்தி என்ன இருக்கின்றது, இல்ல புதுமையான ஒரு செயல்பாடு என்ன இருக்கின்றது, அதை கூறுவீர்களாக அப்படின்னு கூறுகின்றார். அறைதீர் அப்படின்னா கூறுவீர்களாக, புதுமை அப்படின்னா புதிய செய்தி. அதாவது இப்ப சோழ நாட்டில் என்ன புதிய செய்தி, என்ன புதிய ஒரு தகவல் இருக்கின்றது, என்ன புதுமையாக என்ன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது, அதை கூறுவீர்களாக அப்படின்ட்டு கேட்கின்றார். உடனே சங்கரர்க்கு அன்பு பூண்டோன் உண்டு என்று சாற்றுகின்றான். சங்கரர் அந்த சிவபெருமானுக்கு, சங்கரன்னாலே சங்கரன் இன்பத்தை தருபவன் அதற்கு பொருள். அந்த சிவபெருமான் மீது அன்பு கொண்டவனாகிய அந்த அந்தணன், ஆமா புதுமையான செய்தி ஒன்று இருக்கின்றது, அதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அப்படின்ட்டு அவன்
இப்பொழுது அந்த புதிய செய்திகளை சோழ நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புதிய செய்திகளை இப்பொழுது அந்த அந்தணன் இருவருக்கும் கூற ஆரம்பிக்கின்றான். மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் சொக்கநாத பெருமானினுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி, என்றைக்கு பாண்டிய மன்னன் சைவ சமயத்தை தழுவப் போகின்றான் என்று தங்களுடைய வேண்டுகோளை வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த சொக்கநாத பெருமான் சன்னதியில் ஒரு அந்தணன் ஒருவன் உருத்திராக்கத்தை அணிந்து கொண்டும் சிவவேடத்தை தரித்து கொண்டும் அவன் வந்து வழிபாட்டிற்கு வருகின்றான். அவனுடைய உடம்பில் அவன் திருநீற்றை அணிந்திருக்கின்றான். அவன் புண்டரீகபுரம் என்று அழைக்கக்கூடிய இதயஸ்தானமாகிய அந்த சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றான். அவன் கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்னே முளைத்த அந்த சொக்கநாத பெருமானாகிய ஆதியை, அந்த சொக்கநாத பெருமானை பணியும் பொருட்டு வணங்கும் பொருட்டு அவன் வந்திருக்கின்றான். மங்கையர்க்கரசியாரும் நீதியை நிலைநாட்டுவதில் சிங்கம் போன்று இருக்கக்கூடிய குலச்சிறையாரும் புதியதாக வந்த அந்த அந்தணனை இருவரும் நேர்பட பார்த்து அவனை பார்த்து இப்பொழுது அவர்கள் புதிதாக வந்திருக்கின்றாரே இவர் யார் என்ற எண்ணத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுது குலச்சிறை நாயனார் அந்த அந்தணனை பார்த்து, நீங்கள் எங்கிருந்து அந்தணரே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கின்றார். அந்த வேதங்களை ஆய்ந்து அந்த வேதங்களால் தூய்மை அடைந்தவராக இருக்கக்கூடிய அந்த அந்தணர் இப்பொழுது பதில் கூறுகின்றான். அந்த சோழனாகிய சோழன் அரசாட்சி செய்யக்கூடிய அந்த பொன்னி நதி பாய்ந்து வளம்பெருக்கக்கூடிய நாடாகிய சோழ நாட்டிலிருந்து நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்று பதில் கூறுகின்றான். உடனே அந்த அமைச்சர் பெருமானானவர் குலச்சிறை நாயனார் அந்த சோழ நாட்டில் இப்பொழுது உண்டாகக்கூடிய இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய செய்தி அல்லது அங்கு புதிய ஒரு செயல்பாடுகள் என்ன, அதை கூறுவீர்களாக என்று கூறுகின்றார். சங்கரனுக்கு சிவபெருமான் மீது அன்பு கொண்ட அந்த அந்தணனானவன், ஆமாம், புதிய செய்தி ஒன்று இருக்கின்றது, நான் உங்களுக்கு கூறுகின்றேன் என்று கூற ஆரம்பிக்கின்றான் அந்த அந்தணர். ஏழிசை மறை வல்லாடரு சிவபாத இதயர் என்ன காளியில் ஒருவர் உள்ளார் காரமன் கங்குல் சீப்ப ஆழியில் இரவி என்ன ஒரு மகவு அழித்தி என்ன ஊழியில் ஒருவன் தாளை உள்கி நோற்று ஒழுகி நின்றார். சீர்காழியில சிவபாத இதயர் அப்படின்னு ஒருவர் இருக்கின்றார். சிவனுடைய பாதத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்திருக்கக்கூடியவர் அந்த பேருக்கு பொருள். அப்ப சிவபாத இதயர் அப்படிங்கிற இருதயர்னு அதற்கு சில புக்கில் இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த சிவபாத இதயர் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க சீர்காழியில இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஏழிசை மறை வல்லாளர். ஏழிசை வல்லாளர், நன்கு இசை பாடுவதில் வல்லவர்கள். மறை வல்லாளர், வேதங்களை சொல்லக்கூடிய வன்மை உடையவர்கள். அந்த வேதங்களை சொல்லக்கூடிய கவுனிய கோத்திரத்தில் வந்தவர் அந்த சிவபாத இதயர் அப்படின்ட்டு. அவருடைய மனைவியார் பெயர் பகவதியார் அப்படின்ட்டு அந்த அம்மையார் பேர். அப்படி அந்த சிவபாத இதயர் அப்படின்னு ஒருவர் காளியில் ஒருவர் உள்ளார். காளினா சீர்காழி, சீர்காழியில ஒருத்தர் இருக்கின்றார்.
அவர் தினந்தோறும் அந்த சீர்காழி பெருமான்கிட்ட போய் ஒரு வேண்டுதலை அவர் செய்து வருகின்றார். இதெல்லாம் அந்த அந்தணர் மங்கையர்க்கரசியாரிடத்திலும் குலச்சிறை நாயனாரிடத்திலும் சோழ நாட்டு தகவலை எடுத்து கூறுகின்றார். அந்த சிவபாத இதயர் தினந்தோறும் சுவாமிகிட்ட என்ன வேண்டுதல் வைக்கிறாரு? அவருக்கு குழந்தை பேரு கொஞ்ச காலமாக இல்லை. அதனால ஒரு வேண்டுதல் வைக்கின்றார். காரமன் கங்குல் சீப்ப, அந்த கருமை உடைய, கார்னா கருமைன்னு அர்த்தம், அந்த கருமை உடைய சமணர்களாகிய அந்த இருள், கங்குல்னா இருள், அந்த இருளை ஓட்டுவதற்காக, சீப்ப அப்படின்னா ஓட்டுவதற்காக, இருளை நீக்குவதற்காக, ஆழியில் இரவி என்ன, அந்த ஆழினா கடல், கடலில் தோன்றக்கூடிய ஒரு சூரியனை போல, கடலில் தோன்றிய சூரியனை போல, இரவின சூரியன் என்னன்னா போல, சூரியனை போல ஒரு மகவு அளித்தி என்ன, எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக என்று அவர் கேட்கின்றார். எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாயாக என்று சுவாமிகிட்ட வேண்டுகின்றார். அழித்தி என்ன, ஊழியில் ஒருவன் தாழை, ஊழின பிரளய காலம், அந்த பிரளய காலத்திலும் ஒரே ஒருவன் தான் இருக்கின்றான், அவன்தான் சிவபெருமான். அந்த பிரளய காலத்திலும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடிய தோணியப்பர், அந்த தோணியப்பரினுடைய தாளை, அவருடைய திருவடியை உள்கி நினைந்து நோற்று ஒழுகி நின்றார். தவம் செய்து அந்த தவ ஒழுக்கத்தில் அவர் நின்று வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றார் அந்த சிவபாத இதயர் அப்படிங்கிறவர். ஏன்னா இந்த பிரளய காலத்துல இந்த ஊர்ல தான் தோணி சுவாமி இருக்கிறார், அதனால அவருக்கு தோணியப்பர் அப்படின்னுட்டு அதற்கு பெயர். அதனாலதான் ஊழியில் ஒருவன் அப்படின்னா அந்த தலத்துக்கு, சீர்காழி தலத்துல உள்ள பெருமான் தோணியப்பரைத்தான் ஊழியில் ஒருவன் அப்படின்னுட்டு. அந்த பிரளய காலத்தை செய்யக்கூடியவனாகவும் அவன்தான் இருக்கின்றான். பிரளய காலத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய சாட்சியாக அவன் மட்டுமே இருக்கின்றான். பிரளய காலத்துக்கு அப்புறமும் அவன் மட்டும்தான் இருக்கிறான். சிவஞான சித்தியார்ல அழகா இதை எடுத்து சொல்லுவாங்க இந்த கருத்தை. பிரளய காலத்தை உருவாக்கக்கூடியவனும் அவன்தான், பிரளய காலத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய சாட்சியும் அவன் ஒருவன் தான், பிரளய காலத்துக்கு அப்புறமும் இருக்கக்கூடியவன் அவன் ஒருவன் தான் அப்படின்ட்டு சிவஞான சித்தியார்ல அருமையா எடுத்து கூறுவாங்க. அதுதான் அந்த அழிக்கக்கூடியவனாலதான் திரும்ப தர முடியும் நமக்கு. அதான் அந்தம் ஆதி என்மனார் புலவர். அந்தத்தை செய்யக்கூடியவன் தான் திரும்ப அந்த உலகத்தை, உயிர்களை தரக்கூடியவனாக இருக்க முடியும், அவன்தான் ஆதியாக இருக்க முடியும். அதை தான் இதுல அந்த ஊழியில் ஒருவன், அந்த பிரளய காலத்திலும் இருக்கக்கூடிய பெருமானாகிய அந்த தோணியப்பர், அந்த தோணியப்பரினுடைய திருவடிகளை நினைத்து, உள்கின நினைத்து நோற்று தவம் ஒழுகி நின்றார். தவம் செய்துகிட்டு இருக்கிறாராம். ஞானசம்பந்தர் பிறக்க வேண்டும் அப்படின்னுட்டு அவங்க அப்பா தவம் செய்து கொண்டு இருக்கின்றார்களாம். ஆய மாதவர் பால் ஈசன், அருளினால் உலகம் உய்ய, சேயிளம் கதிர் போல் வந்தான், செல்வனுக்கு 2 ஆண்டு எல்லை, போய பின் 3ஆம் ஆண்டில், ஒரு கடல் மிதந்த தோணி,
நாயகன் பிராட்டியோடும் விடையின் மேல் நடந்து நங்கை ஆய மாதவர்பால். இப்படி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவத்தை உடையவர்களாகிய அந்த பெற்றோர்கள் யாரு? சிவபாத இதயர், பகவதி அம்மையார். அந்த இல்லறத்தார்களிடத்தில் ஈசன் அருளினால், அந்த சீர்காழி பெருமானினுடைய திருவருளினால் உலகம் உய்ய, இந்த உலகமே உய்வு அடைவதற்காக, உலகமே சிவபெருமானை வழிபடச் செய்யுமாறு செய்வதற்காக சேயிளம் கதிர்போல் வந்தான். ஒரு குழந்தை, சேயின குழந்தை, அந்த குழந்தை இளம் கதிர், இளம் சூரியனை போல் வந்து பிறந்தான். இன்னொரு அர்த்தம் சேயின சிவப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சிவபெருமானை போன்று செந்நிறம் உடைய ஒரு சூரியன் அங்கு வந்து அவதாரம் செய்தான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா வந்து ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னுட்டு பெயர் சூட்டுகின்றார்கள். அந்த செல்வனுக்கு இப்பொழுது 2 ஆண்டு எல்லை போயபின், 2 வயசு முடிஞ்சிட்டு, எல்லைனா முடிவு, 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டு அந்த குழந்தைக்கு 3 வயசு. அதான் 2 ஆண்டு எல்லை போய பின், 2 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் 3ஆம் ஆண்டில் 3வது வயசு. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா கூட கோயிலுக்கு வராரு, அப்பா தண்ணிக்குள்ள குளிக்கிறாரு, அப்பா தலை தெரியலைன்னு சொன்னா குழந்தை அழுது சுவாமி அம்பாளும் காட்சி கொடுத்து ஞானப்பால் கொடுக்குறாங்க. 3வது வருடத்தில் பொருட்கடல் மிதந்த தோணி நாயகன். அந்த பொருள்னா மோதக்கூடிய, எது மோதும் கடல்ல? அலைகள். அலைகள் மோதக்கூடிய கடலில் கடலாக மிதந்த. அப்போ அந்த சீர்காழியெல்லாம் இப்போ தண்ணீரால் கடலால் மூழ்கடிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு தோணி மிதக்கின்றது. அந்த தோணியில் அந்த சிவபெருமான் அமர்ந்திருக்கின்றான். அப்படி அந்த பொருட்கடலில் மிதந்த அந்த தோணியில் அமர்ந்திருக்கக்கூடிய நாயகனாகிய அந்த பெருமான், அந்த தோணி நாயகன் பிராட்டியோடும், தன்னுடைய மனைவியார், பெரிய நாயகி அம்மைன்னு அந்த அம்பாள் பேரு, தன்னுடைய அந்த மனைவியாரோடு விடையின் மேல் நடந்துன்னா ஏறி வந்துன்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். இடப வாகனத்தில் ஏறி அவர்கள் வருகின்றார்கள். இடப வாகனத்தில் ஏறி ஞானசம்பந்தருக்கு அந்த கோபுரத்துல காட்சி கொடுத்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இத சம்பந்த பெருமானும் முதல் திருமுறையிலேயே இந்த தோணிபுரத்துக்கு அழகான பாட்டுல சொல்றார். ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையோரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. கருமை பெற்ற கடல் கொள்ள, கடல் கொள்ளுதல் தான் ஊழிக்காலம், பிரளய காலம். இந்த கடல் கொள்ள மிதந்ததோர், இந்த தோணிபுரத்துல சீர்காழியில தோணி மிதக்கின்றது, தோணியில சுவாமி இருக்கின்றார். கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன, அப்படிப்பட்ட பிரளய காலத்திலேயே இந்த சீர்காழி கோயில் இருக்குது. அப்படிப்பட்ட பழமையான கோயில் சீர்காழி அப்படின்னு சொல்றாரு. சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்ய வந்த அந்த புதிய அந்தணன் சோழ நாட்டிலிருந்து வருகின்றான். அவன் இப்பொழுது மங்கையர்க்கரசியாரிடத்திலும் குலச்சிறை நாயனாரிடத்திலும்
சீர்காழி சோழ நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு புதிய செய்தியை, அந்த புதிய ஒரு செயல்பாட்டை இப்பொழுது அவர்கள் கேட்டதின் பேரில் எடுத்து கூறுகின்றார். ஏழிசையில் வல்லமை வாய்ந்தவரும், வேதங்களில் வல்லமை வாய்ந்தவரும், வேதங்களை சொல்லக்கூடிய கவுனிய குலத்தில் தோன்றியவருமாகிய சிவபாத இதயர் என்கின்ற ஒருவரும், அவருடைய துணைவியார் பகவதி அம்மையார் என்ற ஒருவரும், அந்த பெற்றோர்கள் சீர்காழியில் அவர்கள் வசித்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பெருமை உடையவர் சீர்காழியில் அவர் வசித்து வருகின்றார். அவர் தினந்தோறும் அந்த சீர்காழி பெருமானிடத்தில் சென்று வேண்டுகின்றார். கருமை உடைய அந்த சமண சமயமாகிய இருளை ஓட்டுவதற்காக அந்த கடலில் தோன்றக்கூடிய அந்த சூரியனைப் போல எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாயாக. அந்த குழந்தை இந்த சமண சமயத்தை அடக்கி சைவ சமயத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை எனக்கு கொடுப்பாயாக என்று தினந்தோறும் அந்த ஊழிக்காலத்திலும் நிலைத்து இருக்கக்கூடிய பெருமானாகிய தோணியப்பர் முன்னிலையில் அந்த தோணியப்பரினுடைய திருவடிகளை நினைத்து தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று தவம் செய்து அந்த தவத்தை கடைப்பிடித்து பல நாட்கள் வாழ்ந்து வருகின்றார் சிவபாத இதயர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தவத்தை உடைய அந்த தம்பதியர்களாகிய சிவபாத இதயருக்கும் பகவதி அம்மையார் என்ற அந்த தாயாருக்கும் அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய ஈசன் அருளினால் இந்த உலகம் உய்வை அடையவும், இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் திருமுறைகளை பாடி உய்வை அடைவதற்கும், இந்த உலகத்தில் சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்குமாக ஒரு குழந்தையானது இளம் சூரியனைப் போல வந்து பிறந்தார். அந்த சில குழந்தைக்கு ஆளுடைய பிள்ளையார் என்று பெயர் சூட்டுகின்றார்கள். அந்த செல்வனுக்கு இப்பொழுது 2 ஆண்டு முடிந்து அந்த 2வது ஆண்டு போனதற்கு பிறகு 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றார் அந்த குழந்தை. அப்படிப்பட்ட அந்த 3வது ஆண்டு அலைமோதும் கடலாக ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சீர்காழியில் ஒரு தோணி மிதக்கின்றது. அந்த தோணியில் அமர்ந்திருக்கக்கூடிய நாயகனாகிய அந்த சீர்காழி பெருமான் தன்னுடைய பிராட்டியோடும் இடப வாகனத்தில் ஏறி வந்து அந்த குழந்தைக்கு காட்சி கொடுக்கின்றார். திருமுலை பாலினோடு ஞானமும் திரட்டி செம்பொன் குருமணி வள்ளத்து ஏந்தி கொடுப்ப அப்பாலன் வாங்கி பருகி என்றிறந்த வேத ஆகமம் இவை பற்றி சார்வாய் விரிகளை பிறவும் போதாது உணர்ந்தனன் விளைந்த ஞானம் திருமுலை பாலினோடு. நங்கை மேல முந்தின பாட்டில் நங்கைங்கிறதுக்கு அந்த நங்கையை இங்க சேர்த்துக்கிடணும். நங்கை திருமுலை பாலினோடும் அம்பிகை தன்னுடைய அந்த முலைப்பாலை ஒரு எடுத்து ஞானமும் திரட்டி அந்த பாலோடு ஞானத்தையும் திரட்டி அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றார். அந்த பாலை எந்த ஒரு தங்க கிண்ணத்தில் கொடுக்கின்றார். செம்பொன் வள்ளத்து. வெறுமன அது தங்க கிண்ணம் மட்டுமல்ல, அதில் அழகிய நவரத்தினங்களெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. செம்பொன் குருமணி வள்ளத்து. அந்த தூய பொன்னினால் செய்யப்பட்டு அதில் நவரத்தினங்களெல்லாம் பதிக்கப்பட்ட வள்ளம்னா கிண்ணம்னு அர்த்தம். அந்த கிண்ணத்தில் அந்த பாலை ஏந்தி அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றாள். அப்பாலன் வாங்கி
அந்த குழந்தை அப்பாலை வாங்கி பருகி அந்த குழந்தை குடிக்கின்றது. அப்போ அந்த பாலை குடித்த உடனேயே அந்த குழந்தைக்கு வேதங்கள் தெரிந்து விடுகிறது, ஆகமங்கள் தெரிந்து விடுகிறது. அதற்கு சார்பு நூல்களாக அதை சார்ந்து இருக்கக்கூடிய நூல்களாகிய விரிந்த கலைகள், புராணங்கள், இதிகாசங்கள், இன்னும் உலகத்துல தெரியாதது எதுவுமே இல்லை. ஞானசம்பந்தருக்கு எல்லாமே அங்கே தெரிந்து விடுகிறது. அப்படி விரிகலை பிறவும் ஓதாது உணர்ந்தனன். அந்த எதையும் படிக்காமலேயே, ஓதாதுன்னா படிக்காமல்னு அர்த்தம், படிக்காமலேயே இப்பொழுது ஞானசம்பந்தருக்கு எல்லாம் தெரிய வருகின்றது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அண்ணன் அப்படின்னா படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு அர்த்தம். டெய்லி படிக்கணும். அதுபோல ஓதாது உணர்ந்தனன் அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு எதுவுமே படிக்கல, அந்த ஞானப்பாலையும் அம்பிகையினுடைய பாலையும் சேர்த்து குடிச்சதுனால அந்த பாலோடு ஞானத்தை திரட்டி தருகின்றாள் அம்பிகை. அதனால அது ஞானப்பால். அதனால அந்த குழந்தைக்கு படிக்காமலேயே எல்லாமே, எல்லா ஞானமும் அதற்கு கைவரப்பெறுகிறது. விளைந்த ஞானம், ஞானம் விளைந்தது. அந்த குழந்தைக்கு இப்ப எல்லா ஞானங்களும் இப்பொழுது தெரிய வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பேரருள் பெற்ற குழந்தையாக அந்த குழந்தை இப்பொழுது இருக்கின்றது. இதை பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அன்னை. அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. அப்படி அந்த அந்த குழந்தை ஆளுடைய பிள்ளையார் எல்லா ஞானத்தையும் அவர்கள் இப்பொழுது பெற்று விடுகின்றார்கள். நம் பந்தம் அறுப்போன் ஞான நாயகன் ஞானத்தோடு சம்பந்தம் செய்து ஞான சம்பந்தன் ஆகினாவில் வம்பு அந்த முலை மெய்ஞான வாணியும் காணி கொள்ள அம்பந்தம் மறைகள் எல்லாம் அருந்தமிழாக கூறும் நம் பந்தம் அறுப்போம். நம்முடைய பந்த பாசங்களை எல்லாம் அறுக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்ப நம் பந்தம் அறுப்போம்னா சிவபெருமான். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? ஞான நாயகன், ஞானத்துக்கே தலைவனாக, ஞானத்தின் சொரூபமாக, உருவமாக இருக்கக்கூடியவன். அந்த சிவபெருமானுடைய ஞானத்தோடு, அந்த சிவபெருமானினுடைய ஞானத்தோடு சம்பந்தம் செய்து கொண்டதனால், யாரு? ஞான சம்பந்தர் அந்த சிவபெருமானினுடைய ஞானத்தை பெற்றதனால், அந்த ஞானத்தோடு சம்பந்தம் செய்து கொண்டதனால் அந்த குழந்தைக்கு ஆளுடைய பிள்ளையார்ங்கிற பெயர் இப்பொழுது மாறி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற பெயர் அந்த குழந்தைக்கு வருகின்றது. ஞானத்தோடு சம்பந்தம் கொண்டவன் அப்படின்னா சிவபெருமானோடு சம்பந்தம் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு அன்றையிலிருந்து ஞான சம்பந்தன் அப்படிங்கிற பெயர் நிலைத்து இருக்கின்றது. ஞான சம்பந்தன் ஆகி நாவில் வம்பு அந்தம் முலை மெய்ஞான வாணி. அந்த நாக்கினில் அழகும் வாசனையும் அழகும் கொண்ட அந்த
கலைவாணி சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவியினுடைய நாக்கில் வம்புனா வாசனைன்னு அர்த்தம், அந்தம்னா அழகுன்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த சரஸ்வதி தேவியினுடைய நாக்கில் வாசனையும் அழகும் உடையவளாக அந்த சரஸ்வதி தேவி இருக்கின்றாள். மேலும் அந்த சரஸ்வதி தேவி அழகிய மார்பகங்களை உடையவளாக இருக்கின்றாள். அந்த மெய்ஞான வாணி, உண்மையான ஞானத்தை உடைய அந்த சரஸ்வதி தேவியும் இந்த ஞான சம்பந்த பெருமானினுடைய நாக்கில், நாவில்ங்கிறதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அந்த சம்பந்த பெருமானினுடைய நாக்கில் அந்த சரஸ்வதி தேவி இப்பொழுது குடிகொண்டு இருக்கின்றார். காணி கொள்ள அப்படின்னா உரிமையாக கொண்டு வீற்றிருக்கின்றாள். அதாவது ஞான சம்பந்த பெருமானினுடைய நாக்கை வாசனையும் அழகும் அழகிய மார்பகங்களையும் உடைய உண்மையான ஞானத்தை உடைய சரஸ்வதி தேவி இப்பொழுது அந்த குழந்தையின் நாவில் காணி கொள்ள உரிமையாக கொண்டு வீற்றிருக்கின்றாள். சம்பந்தரினுடைய நாக்குல சரஸ்வதி தேவி இப்பொழுது வீற்றிருக்கின்றாள். காணி அப்படின்னா உரிமைன்னு அர்த்தம். இதுல கோயில்ல கூட அந்த கோயிலுக்கு மேளக்காரங்கள் எல்லாம் சொல்லும்போது அந்த கோயிலுக்கு அவர் தான் காணியாட்சிம்பாங்க. காணியாட்சின்னு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அவங்க தான் காணியாட்சி. அந்த கோயிலுக்கு அவங்க தான் மேளம் வாசிப்பாங்க. அவர் தான் அந்த கோயிலுக்கு காணியாச்சு, அவர் தான் அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணக்கூடிய காணியாச்சும்பாங்க. அப்போ உரிமை உடையவர்கள்னு அர்த்தம். என்ன அப்படி அந்த சரஸ்வதி தேவி ஞான சம்பந்தரினுடைய நாக்கில் நாக்கினுடைய உரிமையை அந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த ஞான சம்பந்தரினுடைய நாக்கில் சரஸ்வதி தேவி இப்பொழுது உரிமையாக வீற்றிருக்கின்றாள். அதனாலதான் பாட்டு, சுவாமியை பற்றி பாட்டு அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. பந்தம். அப்படி சரஸ்வதி தேவி ஞான சம்பந்தருடைய நாக்குல வீற்றிருந்ததுனால ஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு, அழகிய தமிழ் பாக்களை எல்லாம் பாட ஆரம்பிக்கின்றார். அந்த தமிழ் பாக்கள் எப்படிப்பட்ட கருத்தை கொண்டது? அழகிய யாப்பினை உடைய வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த கருத்துக்களை எல்லாம் அருமையான தமிழாக ஞானசம்பந்தர் கூற ஆரம்பிக்கின்றார். பந்தம் அப்படின்னா யாப்பு அப்படின்னு அர்த்தம். இலக்கணத்துல யாப்புன்னு சொல்றோம்ல, அப்படி பந்தம் அழகிய யாப்புக்கள். சம்பந்த பெருமான் எப்படிப்பட்ட யாப்புகள்லாம் செய்திருக்காங்க. மாலை மாற்று, திருவிராகம், இப்படி திரு எழுக்கூற்றிருக்கை, இப்படி பல யாப்புக்கள் சம்பந்த பெருமான் செய்திருக்காங்க. அந்த வேதங்களில் சொல்லக்கூடிய அழகிய அந்த யாப்புக்களை உடைய வேதங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம், மறைகள் எல்லாம்னா அந்த வேதங்களில் சொன்ன கருத்துக்களை எல்லாம் அருமையான தமிழ் பாடல்களாக இப்பொழுது ஞான சம்பந்த பெருமான் கூற ஆரம்பிக்கின்றார். அப்படியே சரஸ்வதி தேவி நாட்களை குடிகொண்டதனால இவ்வாறு ஞான சம்பந்த பெருமான் அழகிய தமிழ் பாடல்களை கூற ஆரம்பிக்கின்றார். வம்பு அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். குற்றாலத்துல பாடும்போது வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர்வேந்தை. வம்பார் குன்றம்னா வாசனை மிகுந்த மூலிகைகளை அடித்து கொண்டு வரக்கூடிய அல்ல அந்த மூலிகைகள் விளையக்கூடிய குன்றம் அப்படின்னு அர்த்தம். வம்பார் குன்றம்னா வாசனை மிகுந்த மூலிகைகளை உடைய குன்றம் குற்றாலம் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் பாடுறாங்க. அதனால வம்பு அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். வம்பு நாள்மலர் வார்மது ஒப்பது. அப்போ வம்பு நாள்மலர்னா அன்றைக்கு பூத்த வாசனை மிகுந்த பூன்னு அர்த்தம். அதே மாதிரி சரஸ்வதி தேவி வாசனையும் அழகும் அழகிய மார்பகங்களை உடையவளாக உண்மையான ஞானத்தை உடையவளாக அந்த கலைவாணி அம்மையார் இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு அந்த அம்மையை வர்ணிக்கின்றார். ஆளுடைய பிள்ளையாருக்கு 3 வயது ஆகும்போது அவருடைய தகப்பனார் ஆலயத்திற்கு அழைத்து வருகின்றார். அந்த நேரத்தில் அந்த சிவபெருமான்
கோபுரத்தில் சுவாமியும் அம்பாளும் இடப வாகனத்தில் ஏறி வந்து ஞானசம்பந்தருக்கு காட்சி கொடுக்கின்றார்கள். அம்பிகையானவள் தன்னுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய பாலை கறந்து அதோடு ஞானத்தையும் குழைத்து அழகிய தூய செம்பொன்னால் செய்யப்பட்ட மணிகள் பதிக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தில் அந்த ஞான பாலினை ஏந்தி கொண்டு அந்த குழந்தைக்கு அம்பிகை கொடுக்கின்றாள். அந்த பாலனும் அந்த பாலை வாங்கி பருகி கொள்கின்றான். அந்த ஞானப்பாலை பருகியதனால் அளவற்ற வேதங்கள் ஆகமங்கள் அவற்றை பற்றி சார்பாக எழக்கூடிய அதை சார்ந்து எழக்கூடிய நூல்களாக இருக்கக்கூடிய விரிந்த கலை நூல்கள், புராணங்கள், இதிகாசங்கள், திருமுறைகள் இப்படி அனைத்துமே அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு படிக்காமலேயே அதையெல்லாம் அவர் தெரிந்து கொள்கின்றார். அந்த குழந்தையினிடத்தில் இப்பொழுது ஞானம் விளைந்து ஞானவானாக அந்த குழந்தை இப்பொழுது இருக்கின்றது. நம்முடைய பந்தமாகிய அந்த பிறவி பிணிக்கு காரணமாகிய பந்தத்தை அறுக்கக்கூடிய சிவபெருமான், ஞானத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமான், அந்த சிவபெருமானினுடைய ஞானத்தோடு இந்த ஆளுடைய பிள்ளையாராகிய 3 வயது குழந்தை சம்பந்தம் செய்து கொண்டதனால், இறைவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று கொண்டதனால், அன்றைய தினத்திலிருந்து இந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தன் என்ற பெயர் நிலைத்து இருக்க ஆரம்பிக்கின்றது. வாசனையும் அழகும் அழகிய மார்பகங்களும் உடைய உண்மையான ஞானத்தை உடைய அந்த கலைவாணி சரஸ்வதி தேவியார் இப்பொழுது அந்த குழந்தையினுடைய நாக்கில் உரிமையாக வீற்றிருக்கின்றாள். அந்த குழந்தையினுடைய நாக்கை தன்னுடைய காணியாக ஆக்கிக் கொள்கின்றாள். காணி என்றால் உரிமை என்று பொருள். அப்படி அந்த சரஸ்வதி தேவி இந்த குழந்தையினுடைய நாக்கில் வந்து அமர்ந்ததனால் அழகிய யாப்புக்கள், சந்தங்களை உடைய வேதங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அழகிய தமிழ் பாடல்களாக இப்பொழுது அந்த குழந்தை ஒவ்வொரு திருத்தலங்களாக சென்று பதிகங்களாக பாடல்களாக பாடி அந்த பக்தி மார்க்கத்தை, சைவ சமயத்தை அந்த குழந்தை வளர்த்து கொண்டு வருகிறது என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.